ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 8வது அத்தியாயம், அதாவது அக்ஷர பர பிரம்ம யோகம் அப்படின்ற அந்த அத்தியாயத்தில் நம்ம 10 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துட்டு வரோம். இதில் கடந்த சில ஸ்லோகங்களாக பகவான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யார்த்திகள் பகவான் கிட்ட எப்படி பக்தி செய்கிறாங்க, அவங்க கடைசி காலத்தில் அவங்க என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் பகவான் சொல்லிட்டு வந்ததை பார்த்தோம். இப்போ அடுத்த கைவல்யார்த்திகளுக்கான விஷயங்கள் சொல்கிறாரு. அதில் குறிப்பாக இந்த 11வது ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா, கைவல்யார்த்திகள் எப்படி இருக்காங்க இல்லை எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் பகவான் சொல்கிறாரு. பார்க்கலாம். யதக்ஷரம் வேத விதோ வதந்தி விஷந்தி யத்யதயோ வீதராகாஹ யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ்யே. வேதவிதக, வேதத்தை நல்லா கற்றுக்கிட்டு உணர்ந்தவங்க எல்லாம் யத் வதந்தி, எதை சொல்கிறாங்களோ அதை பற்றி பார்க்கலாம். அக்ஷரம், அழியாதது, தேயாதது, மாறுதலுக்கு உட்படாதது. வீதராகாக, காமம், அதாவது இந்த ஆசைகளெல்லாம் அறுத்தவங்களா. யத் யதையக விஷந்தி, தன்னுடைய முயற்சியினால் எந்த பதவியை அடைகிறாங்களோ. இச்சந்தக, ஆசையாக பிரம்மச்சரியம் சரந்தி, பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறாங்களோ, அதாவது கடைப்பிடிக்கிறாங்களோ. தத் தே பதம், அந்த உயர்ந்ததான பதத்தை பற்றி தான் சங்கிரஹேண பிரவக்ஷியே, சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார் பகவான். அதாவது வேதத்தை நல்லா கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க, நல்லா அதை பற்றி திரும்ப திரும்ப சொல்லி அதை உணர்ந்தவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்களோ, எதை சொல்கிறாங்க? அழியாதது, தேயாதது, மாறுதலுக்கு உட்படாதது, ஆசையெல்லாம் தாண்டினவங்க, தன்னுடைய முயற்சினால எந்த பதவியை அடையணும்னு நினைக்கிறாங்களோ, ஆசையோட பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ, அவங்க எந்த அந்த அழியாத, மாறுதலுக்கு உட்படாத, தேயாத அந்த இடத்துக்கு உயர்ந்ததான அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த இடத்த பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன்ட்டு பகவான் 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. 12வது ஸ்லோகத்தில் தொடர்ந்து சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹ்ருதி நிருத்ய ச மூர்த்யாதாயாத்மனஃ பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணாம். அதாவது முதல்ல காலம் முழுக்க கைவல்யார்த்திகள் செய்ய வேண்டியது இல்லைன்னா செஞ்சிட்ருக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா, சர்வத்வாராணி, எல்லா ஓட்டைகளையும் சம்யம்ய, அடைச்சு, அதாவது கண்ணு வேறு எங்கேயும் வெளியில் பார்க்காம, காது வேறு எந்த விஷயங்களையெல்லாம் கேட்காம, வாய் வேறு கண்ட விஷயங்களை பற்றிலாம் பேசாமல், இது போல் அந்த துவாரங்களை, ஓட்டைகளெல்லாம் அடைச்சு, மனசை ஹிருதயம், அதாவது இந்த இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய என்னிடத்தில் நிருத்திய, நல்லா நிறுத்தி, மனசை ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகவான், அதாவது நமக்குள்ளே இருக்கார் இல்லையா அந்தராத்மாவா, அந்த பகவான்கிட்ட நல்லா நிலை நிறுத்தி, இப்படியா முழு காலத்துக்கு செய்யணும். அதாவது காலம் முழுக்க இப்படி செஞ்சுட்டு கடைசி காலத்தில் என்ன செய்யணும்? ஆத்மனக பிராணம், தன்னுடைய பிராணன்களை எல்லாம் மூர்தன ஆதாய, அதாவது சுஷும்னா நாடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சுஷும்னா நாடி வழியாக செலுத்தி தலைக்கு நடுவில் கொண்டு நிறுத்தணும். யோக தாரணாம் ஆஸ்திதக, கடைசி காலத்தில் பகவானிடமே நிலைநிறுத்தி அவனிடத்துலேயே சித்தத்தை லயிக்க விடணும், அதாவது சிந்தனையை லயிக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கைவல்யார்த்திகள் பகவான் கிட்ட எப்படி வருவாங்கன்னா, அவங்க பகவான் கிட்ட வராதவங்க எல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க இந்த பிறவிக்கு பிறகு எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க உயர்ந்ததான இடம் எது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது மாறுபடுமே தவிர, மற்றபடி யாரும் பகவான் கிட்ட வராதவங்க இல்லை, எல்லாருமே பக்தர்கள் தான். பக்தர்கள் பற்றி தான் பகவான் சொல்லிட்டு இருக்காரு. ஐஸ்வர்யார்த்திகளும் பக்தர்கள் தான், ஆனால் அவங்க பகவான் இடத்துல வேறு விஷயம் வேண்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது இது என்ன சொல்கிறாரு பகவான்? காலம் முழுக்க எல்லா ஓட்டைகளை அடைச்சி மனசை அந்தராத்மாவான பகவான் கிட்ட செலுத்தி அங்கே நிலைநிறுத்தி, தன்னுடைய பிராணன்களை அந்த சுஷும்னா நாடி வழியாக செலுத்தி தலைக்கு நடுவில் கொண்டு நிறுத்தணும். அப்படி அந்த கடைசி காலத்தில் பகவான் இடத்தில் நிலைநிறுத்தி பகவான் இடத்துலையே சிந்தனையை விடுறாங்க. அப்படி விட்டால் அவங்களுக்கு எங்கே அவங்க அடைவாங்க, அவங்க அடைய போகும் இடம் என்னன்றதை 13வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.